வணக்கம் சகோ, இது மைக்கேல்ஸ் மைண்ட் செட். இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை இருக்குது, ஆனால் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையா? இங்கிலீஷில் பேச பேச தான் நம்ம இங்கிலீஷ் சரளமாக பேச முடியும். ஆனால் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா? உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்ட யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லாததுனால சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, அது அவங்கள்ட்ட அந்த விருப்பம் இல்லை. இப்போ நமக்கு விருப்பம் இருக்குது, நாம் யார்கிட்ட பேசி பழகிறது அப்படின்னு சொல்லி நாம் எப்படி தேடிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்படுற எல்லா மக்களும், தேடிதல் இருக்க எல்லா மக்களும் ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ரீ4டாக். இந்த அப்ளிகேஷனில் நாம் எப்படி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்க மக்கள் எல்லாருமே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருப்பாங்க. நாம் அவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசி நாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நான் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்ளிகேஷன் தான். இதை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் யூஸ் பண்ணுற விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அது உங்களோட விருப்பம். இது டிஸ்க்ளைமர். ஓகே, இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கூகுளில் ஃப்ரீ4டாக் FREE நம்பர் 4 டாக் அப்படிங்கிறத ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எப்படி ஃபர்ஸ்ட் கலரில் ப்ளூ கலர் லோகோவோட ஃப்ரீ4டாக்னு வருதோ அதே மாதிரி வரும். இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரீ4டாக் வெப்சைட்டோட சர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எது யூஸ் பண்ணணும்னாலும் நம்ம சைன்இன் பண்ணியிருக்கணும். மேலே சைன் இன்னு இருக்குங்களா, அந்த சைன் இன்னை டச் பண்ணிக்கோங்க. சைன் இன்னை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம், நான் என்னோடதை கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்காகவாவது ஒரு மெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து கிரியேட் எ நியூ குரூப்னு இருக்குல்ல, அந்த கிரியேட் எ நியூ குரூப் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரூம்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதுங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த கிரியேட் எ நியூ குரூப்பில் டாபிக், எந்த டாப்பிக்கில் நீங்கள் பேசணும்னு விருப்பப்படுறீங்க. எல்லா நேரமும் எல்லாருமே சந்தோஷமாக பேசிட முடியாதுல்ல. இப்போ நான் ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு கேட்டால் ஃபேமிலிங்கிறத என்னோடய டாப்பிக்கில் வச்சுக்கலாம். எத்தனை நபர்கள் உங்களோட குரூப்புக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே வந்து பேசணும்னு விருப்பப்படுறீங்க, எத்தனை பேர் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கிறது தான் மேக்ஸிமம் பீப்புள். இதில் நான் ஒரு 3 பேர் என் ரூமில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் 3 பேர் கூட பேசுகிறதுக்கு விருப்பப்படுறேன்னு சொல்லியாச்சு. எந்த லாங்குவேஜில் பேசணும்னு விருப்பப்படுறீங்க, தமிழ், இங்கிலீஷ், அரபிக், இது நிறையா இருக்குது. இதில் நான் பேசணும்னு நினைக்கிறது இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷ்ங்கிற ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற லாங்குவேஜையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த லெவலில் இருக்கணும், அவங்க ஆரம்பத்தில் இருக்க பிகினராக இருக்கணுமா, இல்லை அப்பர் பிகினராக இருக்கணுமா, இன்டர்மீடியேட்டர்னால் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாக இருக்கணுமா, இல்லை அப்பர் இன்டர்மீடியேட்டர்னால் நல்லாவே கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் இன்டர்மீடியேட்டர், ஓரளவுக்கு இங்கிலீஷில் நான் பேசுகிறதுனால எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுகிற மக்கள் வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால இன்டர்மீடியேட்டர்ங்கிற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி நான் கிரியேட் எ குரூப்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு ரூம் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் 1 2 3 இந்த 3 ஸ்லாட் இருக்குங்களா, இதில் நான் ஜாயின் அண்ட் டாக் நவுங்கிற ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த ரூமுக்குள்ளே நான் போயிடலாம். ஓகே, இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் உள்ளே போயிடுவேன். இதில் இதே மாதிரி நான் உள்ளே வந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் விருப்பப்பட்ட மக்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இதே மாதிரி உள்ளே வருவாங்க. இந்த அப்ளிகேஷனில் பாருங்கள், மெசேஜ் அனுப்புகிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். இந்த மெசேஜ் அனுப்புறது, இதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். யூடியூப்பில் யாரும் வரல, வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு ரூம் எல்லாமே இதில் இருக்கும். இதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, பர்சனலாக எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடாதீங்க. மற்றபடி யாராவது வர்றாங்க அவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு மட்டும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் குரூப்பை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு கேட்டால் கால் கட் பண்ணிவிட்டு நான் வெளியே போய்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி குரூப் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த குரூப் க்ரியேட் பண்ணுறதுல எப்படிலாம் நீங்கள் போய் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்திருக்காங்க, நான் வெளியே வந்ததுனால அவங்கள்ட்ட பேச முடியல, அவங்களும் போயிட்டாங்க. ஓகே, இப்போ கிரியேட் எ குரூப்னு இருந்தது. இப்போ எக்ஸ்பேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த எக்ஸ்பேண்டை டச் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜ்லாம் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ என்னென்ன லாங்குவேஜில் மக்கள் அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத டச் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் யார் யாரெல்லாம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எனிதிங் ஃபன் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். ஆனால் சைடில் மைக்கை மியூட் பண்ணியிருக்காங்க, அதனால் இவங்கள்ட்ட நம்ம பேச முடியாது. இப்போ இந்த டேட்டி பியர் வந்திருக்கா, ப்ராக்டிஸ் இங்கிலீஷ்னு சொல்லி, இவங்கள்ட்ட நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஜாயின் அண்ட் டாக் நவுங்கிற பட்டன் டச் பண்ணினா நான் உள்ளே போய் அவங்கள்ட்ட பேசலாம். அதுக்குள்ளே யாரோ உள்ளே ஒருத்தர் வந்துட்டார்.
இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷில் யார் யாரெல்லாம் பேசணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நாமளும் விருப்பப்படுற டாப்பிக்கில் நம்ம மக்களை வர வச்சு பேசலாம். இல்லை ஆல்ரெடி நிறைய பேர் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட குரூப்லேயும் நம்ம போய் பேசலாம். ஓகே, இப்போ நான் ஒரு தமிழ் பேசுகிற ஒரு குரூப்பில் இருக்கேன். இவங்க இப்போ ஓனராக இருக்காங்க. நான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, என்னோட கான்வர்சேஷன் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன ரூமை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்களும் சொந்தமாக ஒரு ரூம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வர்றவங்கள வெளியே அனுப்புறதுக்கு இந்த மேலே அந்த ஓனரோட ரூமுக்கு மேலே ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணீங்க அப்படின்னா நான் அவங்கள பிளாக் பண்ண முடியுமா, அவங்கள மியூட் பண்ண முடியுமா? இப்போ அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டா பிளாக் பண்ணிக்கலாம். அவங்க என்ன அடுத்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க 4-5 பேர் பேசிட்டு இருக்கப்ப அவங்க அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள நான் மியூட் பண்ணிக்கலாம். அவங்க அடுத்து பேச முடியாது. இதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அவங்களும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு விருப்பப்படுறோம். ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து ஃப்யூச்சர்லேயே நம்ம பேசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபாலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவீங்க. நீங்கள் அந்த மெசேஜ் பாக்ஸில் போய் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வருவீங்க, நான் ஏன்னா சேம் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சேம் மைண்டட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். அந்த மாதிரி சேம் மைண்டட் பீப்புளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. அடுத்து நீங்கள் எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கலாம். ஓகே, அடுத்து என்னது, இப்போ நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவங்களும் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் சோசியலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓனர் எதுவும் பேசுகிறீங்களா? ஓகே, ஃபைன். மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நோ. ஓகே, இதே மாதிரி நீங்கள் குரூப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் 15 ஃபாலோவர்ஸ் உங்களை யாராவது 15 பேர் ஃபாலோ பண்ணால் தான் அந்த குரூப்புக்கு நீங்கள் டைட்டில் வைக்க முடியும். நீங்கள் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் 15 பேர் இருந்தால் தான் நீங்கள் டைட்டில் வைக்க முடியும். அந்த டாபிக்னு இருந்ததில் அந்த டாபிக் செட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட 15 பேரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லிக்கோங்க. ஒரு 15 பேருக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா டாபிக் வச்சு நீங்கள் பேசிக்கங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, பர்சனலாக எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் இங்கிலீஷில் பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்பீக் வித் யூ இன் இங்கிலீஷ், தட்ஸ் இட். இந்த டாபிக் இஸ் ஃபேமிலி. வாட் யூ திங்க் அபவுட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இதே மாதிரி கேட்டு இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க. பர்சனலாக எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு போக போக இந்த அப்ளிகேஷன் பழகிடுச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்ளிகேஷன். இங்கிலீஷில் எவன்கிட்ட பேசணுங்கிறது தெரிஞ்சால் தானே நம்ம சரியாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமான்னு சங்கடப்படணும். எவன்கிட்ட பேசுகிறதுனே தெரியல அப்படின்னு கேட்டால் எது வேணாலும் பேசலாம்ல. அதனால் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கேட்டால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சொல்லணுமே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.